பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அதுல என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குன்னு தெரியாம இருக்கீங்களா? பேங்கிங்குள்ள இத்தனை ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. அப்ப சேலரிலாம் மந்த்லி எவ்வளவு வரும்? இதெல்லாம் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க வித் பாட்காஸ்டோட. ஹவுடி எவ்ரிஒன், திஸ் இஸ் யுவர் ட்ரீம்ஸ் ஆஃப் யுவர். ஐடி ஃபீல்டுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து வேலை பார்க்கணும்னு விரும்புற ஜாப் தான் பேங்கிங் ஜாப்னு சொல்லலாம். ஸ்கூல் மாதிரியே 9 to 4 டைமிங்ல சாட்டர்டே சண்டே ஹாலிடே வித் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு ஒரு ஸ்மூத்தான லைஃப் வித் செட்டில்மெண்ட் சேலரியோட பெர்மனண்டா ஒர்க் பண்ணலாம். ஸோ பேங்கிங் ஃபீல்ட் தான் வேணும்னு ஃபோக்கஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நிறையவே தெரிஞ்சுக்க போறீங்க. நம்பர் 1, டிகிரி. பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பா பிகாம் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம மேக்ஸ்ல ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எனி டிகிரி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் மேக்ஸில் வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்கேஸ் பேங்கிங் ஃபீல்ட் எடுக்க போறீங்கன்னா. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட்டு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேங்கிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பேங்கிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே அவங்க அந்த மேக்ஸ் பேப்பர் டஃபஸ்ட் பேப்பர்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ பேங்கிங் ஃபீல்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்க சான்ஸ் இருக்குது. எந்த டிகிரினாலும் படிச்சுக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் உங்களுக்கு பீப்புளுக்கு வந்து சர்வ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் அண்ட் பேங்கிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். நம்பர் 2, எக்ஸாம்ஸ். பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் ட்ராவல் ஆகுதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து IBPS எக்ஸாம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு கீழே 4 எக்ஸாம்ஸ் ட்ராவல் ஆகுது. நம்பர் 1 IBPS PO, நம்பர் 2 IBPS கிளர்க், நம்பர் 3 IBPS SO அண்ட் நம்பர் 4 IBPS RRB. PO அப்படிங்கிற ஒர்க் ப்ரொஃபஷனலி ஆஃபீஸரா மென்ஷன் பண்ணுது. அதில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிங்ல ஒரு என்ட்ரி லெவல் மேனேஜிங் பொசிஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம இந்த எக்ஸாம்ஸை நம்ம எழுதுறோம். நம்பர் 2 IBPS கிளர்க். கிளர்க்னு சொல்லும் போதே தெரியுது நம்ம கிளர்க் ஒர்க்குக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 3க்கு நான் மூவ் பண்ணுறேன். நம்பர் 3 IBPS SO, ஒரு பேங்கிங்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறதுக்காக லைக் HR ஆர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆர் மார்க்கெட்டிங் ஒர்க்கர், இந்த மாதிரி ஒர்க்குக்காக நம்ம இந்த எக்ஸாம் எழுதுறோம். ஸோ நம்பர் 4 IBPS RRB, இது வந்து ஒரு ரூரல் பேங்க்ல நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறோம். ஸோ இது எல்லாமே IBPSக்கு கீழே வருது. தென் செகண்டாக பார்க்க போகிறது SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு SBIல ஒர்க் பண்ணணுங்கிறதே பெரிய எய்மாக இருக்கும். ஸோ ஆஸ் த சேம் IBPS மாதிரியே இதுலேயுமே SBI PO, SBI கிளர்க், SBI SO எக்ஸாம்ஸ் தான் ட்ராவல் ஆகுது. ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது RBI எக்ஸாம்ஸ். RBIக்குள்ளேயும் 2 கேட்டகரிஸ் இருக்குது. RBI கிரேட் பி ஆஃபீஸர் அண்ட் RBI அசிஸ்டன்ட் எக்ஸாம். ஸோ இந்த கிரேட் பி ஆஃபீஸர் அப்படிங்கிறது நம்ம RBI பேங்க்ல ஒரு ஹையர் போஸ்டிங் ஆர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது அந்த அசிஸ்டன்ட் சீஃப் ஆர் செகண்டரி ஹையர் பொசிஷனாக இருக்கும். ஸோ இதான் அந்த RBI எக்ஸாம்னு சொல்லுவாங்க. நம்பர் 4 NABARD. NABARDனா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதுலேயுமே கிரேட் A அண்ட் கிரேட் Bன்னு எக்ஸாம்ஸ் இருக்கு. இது மூலியமா நம்ம NABARD பேங்க்ல ஹையர் போஸ்டிங்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். அண்ட் 5th சம் பிரைவேட் பேங்க் எக்ஸாம். பிரைவேட் பேங்க்ஸ் அவங்க ஒர்க்கர் செலக்ட் பண்ணுறதுக்காக ஓனா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே போக முன்னாடி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபீல்டு பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேங்க்குள்ளே போறீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வரிசையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நானே நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீட்டைல் பேங்கிங். இந்த ஃபீல்டில் இண்டிவிஜுவல் ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்குலாம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லைக் எப்படி சொல்கிறது, கிரெடிட் கார்டு, லோனு, டெபிட் கார்டு, இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒர்க்ஸ் தான் அதில் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் தென் செகண்டு கார்பரேட் பேங்கிங், தேர்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஃபோர்த்து வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று வெல்த் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபீல்டில் எப்படின்னா இந்த டேக்ஸு, பென்ஷனு, இந்த நிதி தொடர்பான ஒர்க் எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் தென் 5th பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட். நான் லோன்னு சொன்னாலே உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். எஜுகேஷன் லோனு, வெஹிக்கிள் லோனாக இருக்கட்டும், இல்லை ஹோம் லோனாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணி ஹேண்டில் பண்ணுற ஒர்க்ஸ்லாம் அங்கே தான் நடைபெறும். 6th ட்ரெஸரி மேனேஜ்மெண்ட். பேரை கேட்டாலே புதுசாக இருக்குல்ல. நம்ம டே டு டே பண்ணுற மணி எக்ஸ்சேஞ்சு, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கேஷ் ஃப்ளோலாம் ஹேண்டில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒர்க்லாம் அதில் தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7th ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன். சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் என்னென்னு. இப்போ கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொரீஸ் கேட்குறது, அந்த இந்த செக் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த பேங்க்கில் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. 8th ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பேங்க்குள்ளே வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கே செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9th one
கம்ப்ளைண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ யாராச்சும் லோன் வந்து சரியாக கெட்டாமல் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷன் வந்து இப்போ வருது அப்படின்னாலோ இவங்க தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் இவங்களை வந்து கம்ப்ளைண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் சேர்த்துக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 10th ஒன் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ். இப்போ பேங்க்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று வந்து மணி தான். ஸோ டே டு டே எக்கனாமிக் நியூஸை வந்து ரிசர்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அவங்களோட மெயின் ஒர்க் ஆகும். மட்டும்தான் பேங்க்ல உள்ள ஃபீல்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட முக்கியமானதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி அந்த ஃபீல்டில் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? இப்போ நம்ம பேங்கிங் பற்றின கண்டென்ட்டை யாருக்கிட்ட டவுட் கேட்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அசோக் குமார் சார். இவங்க யார் அப்படின்னா எஸ்பிஐயில் ரிட்டையர்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹலோ சார். ஓகே, இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இருக்க வந்து பெரிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலரி. ஏன்னா எல்லாருமே அதை வந்து எதிர்பார்த்தா வராங்க. ஸோ சேலரி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டுக்கு அப்புறம் பேங்கிங் ஃபீல்டு வந்து சேலரி அதிகமாக கிடைக்கும். அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்குறாங்க. ஸோ அந்த ஐடி ஃபீல்டுக்கும் பேங்கிங் ஃபீல்டும் நீங்கள் ஈக்குவலாக பார்க்கிங்களா? அதே மாதிரி சேலரி ஃபிக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சேலரினா இது வந்து ஆக்சுவலாக பெர்மனண்ட் பேசிஸ். ஐடின்னு எடுத்துகிட்டா எந்த நேரம் நம்ம ஒரு அதுக்கு மேலே ஒரு கத்தி தொங்க மாதிரி தான் எந்த நேரம் வேண்டாம் எடுக்கலாம். ஆனால் ஆல்மோஸ்ட் ஆல் பேங்க்ஸ் எல்லாமே பெர்மனண்ட் எம்ப்ளாயிஸ் தான். ஓகே ஓகே 9 to 4 ஜாபாக தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லே இருக்கும். அப்போது இந்த 9 to 4 ஜாபில் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம அங்கேயே விட்டுட்டு போயிடலாங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது எப்படி நம்ம வந்து இப்போது ஒரு பிகினராக இருந்தாங்கன்னா இப்படி இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு பிகினர் இருக்காங்க அப்படின்னா இப்போ உள்ளே போகிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எல்லா ஜாபை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட வேதத்தை பொறுத்துக்கலாம். ஜாபை நம்ம எப்படி எதிர்கொள்ளவும் அதை பொறுத்துக்கலாம். நம்ம அந்த அதில் ஜாபில் இன்ட்ரெஸ்ட்டும் ஒர்க் நாலேஜ் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நத்திங் தான் என்னை பொறுத்தவரை. அதில் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட 36 years சர்வீஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரேரில் சில இதில் இருக்குமே தவிர ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற இதே இல்லை. அந்த வேர்டுக்கு மீனிங்கே கிடையாது. ஓகே, அப்போ இல்லை நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி 36 years நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஓகே, ஆனால் இப்போ உள்ள யங்ஸ்டராக கூட எல்லாமே விரும்ப என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு ஜாப் வேணும். லைக் ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் கூட நம்ம பண்ணிட்டு கூட போய்க்கலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம இருக்கக்கூடாது அந்த மாதிரி விரும்புகிறாங்க. ஏன்னா எங்ககிட்ட நாங்கள் கைடன்ஸ் போகும்போது நாங்கள் பேங்கிங் பற்றி நாங்கள் படிக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது வந்து 9 to 4 ஜாப் தான். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து எதுவுமே எனக்கு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே உள்ளுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த 1 by 1 வர கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்தாகணும் வைக்கணும். அங்கே உள்ள ஸ்ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம அதர் ஃபீல்டுக்கே போயிடலாமோ அப்படிங்கிறதும் எங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்காண்டி தான் நான் கேட்டேன் இது அது ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா பேங்கிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்தது தான். ஈஸியாக எடுத்துக்கிட்டால் ஒன்றுமே இல்லை. ஒர்க் நாலேஜ் இருக்கும். நாலேஜ் நம்ம மறுபடியும் கஸ்டமர் வந்து என்ன பிரச்சனை வராங்களோ அதை நம்ம பாசிட்டிவாக மூவ் பண்ணாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. நமக்கு நாலேஜ் குறைவாக இருந்தால் தான் அவங்க எதுக்காண்டி வராமல் நமக்கு ஆன்சர் தெரியாமல் வைக்கும்போது 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும். அப்போ நமக்கு நம்ம அறியாமலே நம்ம ஸ்ட்ரெஸ் நல்லதில்லை. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வந்து என்ன நினைக்கிங்க? ஒரு பிகாம் இப்போது ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேங்கிங் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா? இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இன்ஜினியரிங் முடிச்சும் பேங்கிங் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா? அதான் சார், முன்னாடி ஒரு சமயத்தில் காமர்ஸ் கிளாஸ் தான் பேங்கிங் வருவாங்க எடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்டு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஓகே ஓகே. அண்ட் தென் இன்னொரு மெயினான டவுட் என்னென்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ப்ராஜெக்ட் நிறைய பண்ணாங்கன்னா அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்கணும் அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருது. ஸோ இதே மாதிரி பேங்கிங்க்கு ஸ்டார்ட் அப் வைக்க முடியுமா? இப்போ ஒரு ப்ரைவேட் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரைவேட் பேங்க் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிச்சு தான் இருக்கும். அதுக்காண்டி இப்போ ஃபஸ்ட்டே உங்கள் ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்க முடியுமா? இப்போ எங்களை மாதிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதாவது ஆர்பிஐ லைசன்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு பேங்கிங். ஏன்னா பப்ளிக் மணி இருந்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்க இருந்தால் பேங்கிங் லைசன்ஸ் தருவாங்க பப்ளிக்கு. ஆனால் இது கமர்ஷியல் பேங்கோ ஷெட்யூல் பேங்க் இதில் வராது. அது தனியாக கிட்டத்தட்ட நம்ம என்னென்னா பப்ளிக் வந்து டெபாசிட் மொபிலைஸ் பண்ணக்கூடாது. அந்த கண்டிஷனில் தான் தருவாங்க. நம்ம ஓன் ஃபண்டு நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும். அதில் உள்ள ஃபண்டு இதை வச்சு தான் பண்ணணும்.
ஓகே ஓகே. அப்போ வந்து பப்ளிக்கிட்டேயும் வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் இவங்க மேலே. பப்ளிக் ஃபண்டு நம்மள்ட்ட வராது, வாங்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓ அப்படியா? இல்லீகல். ஓ ஓகே ஓகே. பப்ளிக்லேருந்து ஒரு ஃபண்ட் வாங்கக்கூடாது. ஓகே ரைட். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ உங்களுக்கும் நீங்கள் நிறையவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயத்தை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேங்க்கில் ஒர்க் பண்ணி இப்போ ஸ்டார்டிங்கில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார் அதாவது என்னன்னா, இது பெர்மனண்ட் ஜாப் ஒன்று, அதுவே ஃபஸ்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரெண்டாவது ஒரு ரெப்புடேஷன் சொசைட்டியில் ஆஸ் ஏ பேங்க் ஸ்டாஃப், பேங்க் ஆஃபீஸருங்கும்போது ஒரு ரெப்புடேஷன், அந்த ட்ரஸ்ட் இருக்கும். நம்ம அறியாமலே மக்கள் நம்ம ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக. என்ன இன்னொன்று அதில் என்னன்னாக்கா, ஒரு சர்வீஸ் நம்ம என்ன பண்ண நினைக்கும் போது பண்ண முடியுது. ஒரு சர்வீஸ் இல்லை, சர்வீஸ் ஏரியா. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொல்லும்போது உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இப்போது பேங்கிங்கில் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? சர்வீஸ் பப்ளிக் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் நிச்சயமாக பேங்கிங்கை செலக்ட் பண்ணலாம். பேங்கை செலக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி அவங்க ஸ்கில் பற்றி வந்து நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் நான் ஒன்றே மட்டும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்கில்லுமே எல்லாருக்குமே இருக்குங்கிற அந்த அவசியம் கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லையே அவங்க வந்து யூனிக்காக க்ரியேட் பண்ணி போனாலே போதும், அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ண விஷயம் சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை நான் உங்களே ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் லைக் பேங்கிங் ஃபீல்ட்லையோ ஆர் எனி அதர் ஃபீல்ட்லையோ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே இன்ஸ்டா பேஜில் காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.